வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர். அதன்படி காலப்பட்டு முதல் கன்னியாகுமரி வரை நடைபெறும் ரோட் ஷோவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி நிர்வாகிகள் மற்றும் தாவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் சந்தித்து அனுமதி கோரி மனு அளித்திருந்தனர். ஆனால் ரோட் ஷோ நடத்த எந்தவித அனுமதியும் தராததால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கடந்த சனிக்கிழமையன்று டிஜிபி சந்திக்க சென்றபொழுது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதல்வர் ரங்கசாமியை 2வது முறையாக நேரில் சந்தித்து ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கலந்தாலோசித்து அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று ஆனந்த் ஐஜி அஜித்குமார் சிங்லாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அனுமதி கோரியிருந்தார். தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் வேண்டுமென்றால் பழைய துறைமுக மைதானம் அல்லது லாஸ்பேட்டை மைதானத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரத்தில் தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் ரோட் ஷோ நடத்த இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் காவல்துறை சார்பில் அனுமதி ஏதும் வழங்கப்படாததால் அனுமதி வழங்குவதில் தொடர் இழுபறி ஏற்பட்டதால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பிரச்சார குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இன்று காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்திக்க அலுவலகம் சென்றபொழுது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் 3வது முறையாக சந்தித்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டப்பேரவையில் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் ஆலோசனைக்கு பிறகு தெரிவிப்பதாக கூறி வீட்டிலிருந்து சட்டப்பேரவை புறப்பட்டு சென்ற நிலையில் சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி தாவிக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக ஐஜி, டிஐஜி மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பிரச்சார குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு பிறகு வெளியே வந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறை சார்பில் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்கப்பட்டதா என செய்தியாளர்கள் கேட்டபொழுது வாடிய முகத்துடன் சிரித்தபடியே கையெடுத்து கும்பிட்டவாறு புறப்பட்டு சென்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேதி மற்றும் நேரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் முடிவு செய்து கொள்ளலாம் என டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக மணவெளி சட்டமன்ற தொகுதி ஓடைவிளை பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட 12 கூரை வீடுகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் தார்பாய்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரமாக விட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் மண்ணாடிப்பட்ட தொகுதி மக்களுக்கு உதவிடும் வகையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் வேலன் இன்று தனது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் பிரெட் வழங்கினார். இதேபோன்று திருக்கனூர், PS பாளையம், வாதானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பிரெட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்தும் விட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளினூர் மேற்கு வீதி எண் 81 என்ற முகவரியில் வசிக்கும் தனலட்சுமி என்பவரின் மண் சுவர் மற்றும் கல் சுவர் வைத்த ஓலைக்கூரை வீடு நேற்றிரவு பெய்த மழையில் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வீடு முற்றிலும் சேதமடைந்து விட்டது.
இதுகுறித்த தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து கணவரை இழந்து விதவை பென்ஷன் வாங்கும் பெண்மணி தனலட்சுமியை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசின் நிவாரணமும் வீடு கட்ட உதவியும் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் பொழுது கிராம நிர்வாக அதிகாரி வீரபாபு மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு 12+1 இருக்கைகளுக்கு மட்டுமே பெர்மிட் வழங்கப்படுவதாகவும், இந்த காரணத்தினால் பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் அருகில் இருக்கக்கூடிய தமிழக பொதுமக்கள் அதிக இருக்கை பெர்மிட் கொண்ட மற்ற மாநில மேக்ஸி கேப் வாகனங்களை வாடகைக்கு எடுப்பதாகவும், இதனால் தமிழக அரசுக்கு வரி வருவாய் இழப்பும், தமிழகத்தில் மேக்ஸி கேப் வாகன ஓட்டுநர் உரிமையாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், தமிழகத்தில் மேக்ஸி கேப் வாகனங்கள் உற்பத்தி நிலையிலேயே வாகனத்திற்கு 15 முதல் 16 இருக்கைகள் இருந்தாலும் தமிழகத்தில் 12+1 மட்டும் பர்மிட் என்பதால் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது தமிழக மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு பல ஆயிரங்கள் அபராதங்கள் விதிக்கப்படுவதாகவும், இதனால் மற்ற மாநிலங்களில் வழங்கப்படுவது போல மேக்ஸி கேப் வாகனங்களில் உள்ள இருக்கைகளுக்கு ஏற்ப பர்மிட் வழங்க வேண்டும் எனவும், மேலும் டிட்வா புயல் காரணமாக தற்பொழுது வாகனங்களை இயக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளதால் மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு ஆயுட்கால வரியின் 3வது தவணை செலுத்துவதற்கு 3 மாத அவகாசம் வழங்க வேண்டும். மேலும் ஆட்டோக்களில் அதிக நபர்களை ஏற்றி சென்றாலோ அல்லது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்தாலோ ஆங்காங்கே போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையினரால் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படுகிறது. ஆனால் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செயலி மூலம் ஆட்டோக்களில் லெலண்ட் ஏற்றலாம் என்று விளம்பரம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளனர் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து கடலூரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மேக்ஸி கேப் வாகன ஓட்டுநர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோரிக்கைகளை மனுவாக கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் அளித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஷேக் தாவூத், மாவட்ட பொருளாளர் கலை முகிலன், வெற்றி விநாயகர், ஆட்டோ உரிமையாளர் சங்கம் தலைவர் ஆசி தம்பி, செயலாளர் சூரிய நாராயணன், இளம்புயல் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் தலைவர் அருள், செயலாளர் அசன் அலி, அறிஞர் அண்ணா ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் அமானுல்லா, செயலாளர் கமல்ராஜ், பாரத ஜோதி ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் பிரகாஷ், செயலாளர் சுந்தர், செயின்ட் ஜோசப் ஸ்டாண்ட் பொருளாளர் பாலமுருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களிலும் விற்பனை செய்துள்ள விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 4 ஆண்டுகளில் போலி மதுபான ஆலை, கள்ள சந்தன மர ஆலை, கஞ்சா கடத்தல் விற்பனை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மாநிலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட கவர்னர் பாராட்டுக்கும் உரியவர். இதுகுறித்து வைத்திலிங்கம் எம்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இதில் உண்மை இல்லை என்றால் முதல்வரோ அல்லது சட்டசபை நடத்துபவரோ அல்லது இந்த இரட்டை எஞ்சின் ஆட்சியை நடத்தும் என, இல்லையெனில் இக்குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே அர்த்தம். இந்த குற்றத்தினை சாதாரணமாக காவல்துறை விசாரணையால் வெளிக்கொணர முடியாது. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் கடலூர் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மனு அளித்தனர். அம்மனுவில் கூறியிருப்பதாவது, வரக்கல்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆசை தம்பி கடந்த 20 ஆண்டுகளாக கடலூர் முதல் பெரியகாட்டுப்பாளையம் வரை ஷேர் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும், கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும்பொழுது அப்பே ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 அறுபடை மருத்துவமனை பயணிகளை ஏற்றியதாகவும், அதற்கு ஆசை தம்பி எதிர்ப்பு தெரிவித்த பொழுது ஆசை தம்பியை தாக்கி ஆபாசமாக திட்டியும் கிருமாம்பாக்கம் தாண்டி வந்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாக கூறியிருந்தனர். ஆகையால் எங்களுக்கு அந்த வழித்தடத்தில் ஆட்டோ இயக்குவதற்கு பயமாக இருக்கிறது என்றும் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அம்மனுவில் கூறியிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.